இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி என்று தெரிய வரும்பொழுது நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல் களத்தை பெரிய அளவில் புரட்டி போடும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக நிலை வந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட தன்னுடைய கட்டுமானத்தை இழந்து பெரிய அளவில் வாக்கு சதவீதங்கள் சரிந்த நிலையிலே எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு நடிகர் விஜயுடைய கட்சிக்கு பிரகாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில கருத்து கணிப்புகள் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தொகுதியில் வெல்லும், 90லிருந்து 110 தொகுதிகள் வரை வெல்லும் என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது நடக்கின்ற பட்சத்திலே விஜய் ஒரு நடிகர் என்பதன் ஒரே காரணமால் தான் இப்படி வாக்குகள் மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்பது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக இருக்கும் என்ற எந்த சந்தேகமில்லை. பல 10 ஆண்டுகளாக இங்கே ஆட்சி நடத்தி வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கான நம்பிக்கை, அந்த கட்சிகள் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்றன என்ற எண்ணம் மக்களிடையே சரிந்து விட்டதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. உதாரணத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சியிலே மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்வதாக சொல்லுகிறார்கள். இது பெரிய அளவில் மக்களுக்கிடையவும் வரவேற்பு இருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே அதிமுகவுமே பல மக்கள் நலத்திட்டங்களை காலகாலமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் மீறி ஏதோ ஒரு மக்களிடையே எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்ற ஒரு கோபம் மக்களுக்கு வந்தால்தான் இப்படி பெரிய அளவில் ஒரு புதிய கட்சிக்கு ஆதரவு இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த விதத்திலே தான் இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்க முடியுமே தவிர ஒரு நடிகர் வாக்கு பெறுகிறார் என்று ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருப்பது அநேகமாக மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். திராவிட கட்சிகள் என்ன தவறு செய்திருக்கின்றன, ஒரு புதிய கட்சி இந்த அளவுக்கு எழுச்சி வருவதற்கு என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் கட்டாயம் வந்துவிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே வேளையில் இங்கிருக்கும் தேசிய கட்சிகள் பாஜக மற்றும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளும் முற்றிலுமாக மக்களிடையே நம்பிக்கை இழந்துவிட்டன என்பதை சந்தேகமே இல்லை. உதாரணத்திற்கு அண்ணாமலை பெரிய அளவில் பாஜகவிலே எழுச்சியை கொண்டு வந்த சூழ்நிலையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவரை மாற்றி நயினார் நாகேந்திரனை தலைவராக தேசிய பாஜக கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழை என்ற அளவிலே தான் முடிவுகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக 2 கட்சிகளுமே பெரிய அளவிலே வாக்கு சரிவை சந்திப்பார்கள். பாஜக மீண்டும் நோட்டா கட்சியாக போகக்கூடும் என்பது மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழகம் பல சிறிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சீமானுடைய கட்சி போன்ற பல கட்சிகளுடைய வாக்குகளை முற்றிலுமாக தட்டி கிளப்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் நடக்கும் பட்சத்திலே மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கையின் சின்னமாகத்தான் நடிகர் விஜய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. விஜயுடைய அரசியல் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழக அரசியல் எதிர்காலத்திலே பெரிய அளவிலே வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் விஜய் பெற்றுவிட்டால் ஒரு இன்றியமையாத சக்தியாக நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதற்கான காரணம் பல அரசியல் பள்ளிகளிலே படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிடும் என்று சந்தேகம்